வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். சட்டப்பேரவையில் ஆளுநர் தேசிய கீதம் பாடப்படல அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஆளுநரை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இதே இவங்க வேலையாக போச்சு அப்படின்னு பாஜகரங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசுக்கு எதிராக உரிய மரியாதை தான் நாங்கள் கொடுக்குறோம், மரபுபடி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்துக்கே இப்போ ஆபத்து வந்திருக்கு, தமிழுக்கே ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அரசியல் அதிகமாக செய்கிறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ தற்போது வெளிநாடுல இருக்கிறதுனால உடனுக்குடன் சில செய்திகளை பகிர முடியல. இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகளும் பார்த்துருப்பீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரம், எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே பதில் கொடுத்துருக்கிறார். முதலமைச்சர் பதிலில் திருப்தி இல்லை அப்படின்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. அதிமுககாரங்களும் யார் அந்த சார் அப்படிங்கிற முழக்கத்தை சட்டப்பேரவை வெளியில் நிகழ்த்தியிருக்கிறாங்க. நான் தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு -6 என்று சொல்லுகின்ற அளவிற்கு உரை பணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நமக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு வைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கிறதால ஒரு இணைய தொடர்பு அவ்வளவு சரியா இல்லாததால நாம் சொல்லுகின்ற தகவல்கள் முழுமையாக அது ஒரு ஒலிவாங்கியோடு சென்று சேரவில்லை என்கின்ற ஒரு உணர்வோடு சின்ன ஒரு இடைவெளி. அதே நேரத்தில் எங்க போயிருந்தாலும் நீங்க விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றது மாதிரி நம்மள உணர்வோடு இருப்பதற்காக கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. அதுல நம்ம கிண்டி கொசு, நான் எப்ப அடிக்கடி சொல்லுவேன், அந்த கிண்டி கொசு முழு நேரமும் தமிழருடைய காதுகள்ல ரீங்காரம் எடுக்கின்ற வேலையை 3வது வருடமும் தொடங்கி இருக்கிறது. இது தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக நடத்தப்படுகின்ற பிரச்சனையான்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா கிடையாது. இதனுடைய பின்னணி என்பது ஒழுங்காக சென்று கொண்டிருக்கின்ற தமிழக அரசிற்கு எந்த அளவிற்கு தொல்லைகளை கொடுக்க முடியுமோ, எந்த அளவிற்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்த முடியுமோ என்பதை ஒரு மாநிலத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு ஆளுநர், 5 வருடங்கள் முடிந்தும் பதவியில் ஒட்டி கொண்டிருக்கின்ற, துணிமேல் ஒட்டி இருக்கின்ற தூசை போல் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர், நாகாலாந்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் தன்னுடைய தடித்தனமான தான் படித்த படிப்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆளுநர், தான் ஒரு காவல்துறை அதிகாரி, IPS என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இங்கிதமும் பண்பாடும் தெரியாத ஒரு மனிதர், ஒரு மண்ணினுடைய மொழியினுடைய கலாச்சாரத்தை கை வைத்து பார்ப்பதற்கும் அதை சிதைத்து பார்ப்பதற்கும் மொழியோடு அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர், தான் மட்டும் இல்லாமல் இங்கே சில தருதலைகளை தயார் செய்துவிட்டு அவர்களை வெளியே இருந்து குறைக்க வைத்து விட்டு இவர் உள்ளே உரைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இவர் ஒவ்வொரு வருஷமும் நீங்க பாருங்க இந்த பிரச்சனையை இவர் கொண்டு வராரு. ஒரு நிகழ்ச்சியில போய் என்ன பண்ணார், வேண்டும் என்று 2-3 வரிகளை தொலைக்காட்சி நிலையத்துல விட்டுட்டு பாடினாங்க. அன்னைக்கு பாடும்போது என்ன சொன்னாங்க, அது அவருக்கு தெரியாதுன்னாங்க. இன்னொருத்தன் என்ன பண்ணா, அதை நான் தவம் இருக்கிறேன் அதனால எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னான். தமிழ்நாடு அரசாங்கம் இதை கட்டாயப்படுத்தி அதை கொண்டு வந்தாலும் கூட பொது வெளிகளில் புத்தக கண்காட்சிகளில் கூட அதை கொண்டு போய் சீரழித்து கொண்டிருக்கின்ற வேலையை சில சில்லறைகள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஆளுநர் என்பவர் அதற்கு முதல் படி எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு ஆளாக அலைந்து கொண்டிருக்கிறார், திரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது தமிழ்தாய் வாழ்த்து என்பதை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கின்ற 8 கோடி தமிழர்களின் உணர்வோடு இருக்கின்ற ஒன்றை ஒரு அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டு அது ஒன்றிய அரசினால் ஏற்கப்பட்டு 1970ஆம் ஆண்டிலேயே முதலாக எல்லா மாநிலங்களுக்கும் முதலாக அதை கொண்டு வரப்பட்டு அதன் பின்னால் தான் மற்ற மாநிலங்கள் தங்களுக்கு உண்டான பாடலை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இப்படி போய் பேசினால் இந்த மனிதர் வெளியே நடமாட முடியாது என்பதை ஏற்கனவே 2-3 பதிவுகளில் நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய மாண்புகளோ மற்றவை பற்றியோ பேசுவதற்குண்டான அருகதை அவருக்கு இருக்கிறதா என்றால் வெளியே நான் உருகி பாடுகிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற ஒருவர் இருக்கின்ற எல்லா மரபுகளையும் உடைத்துவிட்டு 1991 கொண்டு வரப்பட்ட ஒரு மரபை நீங்க உள்ள போறீங்க. உள்ள போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடர்ந்தும் தேசிய கீதத்தோடு முடியும் என்பது ஒரு 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு கூட இங்கே மனப்பாடமாக தெரியும்.
ஆனால் நான் படித்தவன், மெத்த படித்தவன், மேதாவி, நான் சனாதனத்தினுடைய பாதுகாவலன் என்றெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சண்டித்தனமான வேலைகளை ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு ஆளுநர் செய்வது என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் பத்திரமாக உலவிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதாவது திருப்பி திருப்பி எத்தனை முறை இதுக்கு விளக்கம் சொன்னாலும் உள்ளே வருகின்ற பொழுதே அவர் ஒரு முடிவோட வரார். இந்த வருஷம் என்ன கலட்டா பண்ணலான்ற ஒரு முடிவோட வந்துட்டு உடனே வெளியில போய் ட்விட்டர்ல போட்டு நான் இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு அதை உள்துறை அமைச்சகத்திற்கும் பிரதமருக்கும் அதை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? தான் செய்திருக்கின்ற இந்த சண்டித்தனத்திற்கு ஒப்புதலை அங்கே எதிர்பார்க்கிறாரா, அல்லது நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை போல நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன்னு அவர் கேட்டுட்டு இருக்கார். எத்தனை முறை சொன்னாலும் ஒரு மாநில அரசால் அலுவல் மொழியாக இருக்கின்ற ஒரு மொழி தன்னுடைய மொழிப்பாடலை தேர்ந்தெடுத்த பின்னால் வேறு ஒரு அரசாங்கம் அதை மாற்றலாமே ஒழிய அதை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலும் கூட இங்க இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் இது ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பிறந்த பிறவியிலிருந்து ஒவ்வொருவருடைய ரத்தத்தினுடைய துடியிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றை சிதைப்பதற்குண்டான முயற்சி என்பது அவங்க தமிழ் தாய் வாழ்த்துல கை வைக்கிறது அவங்க நோக்கம் அல்ல. திராவிடம் என்ற நிலப்பரப்பில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டிருப்பது அவர்களுக்கு உறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாட்டில் இருக்கிற சில தற்குறிகளை வச்சு திராவிடம்னா என்னன்னு ஒரு முட்டாள்தனமான, அறிவுகட்டத்தனமான, அறிவிலித்தனமான, கேடுகட்டத்தனமான, சின்னத்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எவனுக்கும் ஒரு நல்ல என்ன சொல்றது சூடும் சொரணையும் ஆண்மையும் இருக்குமானால் பல முறை நம்ம சொல்லிட்டோம். தேசிய கீதம் பாடுகின்ற நோபல் பரிசை பெற்ற இந்தியாவினால் உலகத்தினால் மிகப்பெரிய ஒப்பற்ற இலக்கியவாதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவீந்திரநாத் தாகூருடைய தாடியில் இருக்கின்ற ஒரு முடிக்கு கூட சம்பந்தம் இல்லாமல் சில சில்லறைகள் திராவிட உட்கல வங்கா என்று இருக்கின்ற இடத்துல அதை எடுப்பதற்கு செல்வார்கள் என்று சொன்னால் பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் பிரிவு 3 படி 3 வருட சிறை தண்டனை அவர்களுக்கு உண்டு. தேசிய கீதத்தில் இருக்கின்ற திராவிடம் என்ற சொல்லை நான் பயன்படுத்த மாட்டேன், அல்ல பாடுகின்ற இடத்தில் நிறுத்துவேன் என்று சொன்னால் முதல் முறை செய்பவர்களுக்கு 3 வருடமும், 2ஆம் முறை அதை செய்தால் மீண்டும் 1 வருடமும் சிறை தண்டனை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த சட்டத்துல இடம் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடத்திலும் நான் இதை ஆளுநருடைய தரப்பில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் போற்றி தோளில் தூக்கி வைத்து அலைந்து கொண்டிருக்கின்ற சங்கராச்சாரிய ஆதிசங்கரர் தன்னை தென்பகுதியிலிருந்து வந்தவன், என்னுடன் விவாதத்திற்கு வர வேண்டும் என்று சமணர்களையும் பௌத்தர்களையும் அழைத்த போது தன்னைத்தானே திராவிட சிசு என்று அழைத்துக் கொண்டதாகத்தான் சௌந்தரிய லகரி சொல்லுகிறது. சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்ட சௌந்தரிய லகரியில் திராவிட சிசு என்றை தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்ற ஆதிசங்கரர். திருஞான சம்பந்தரையும் கூட அவர் திராவிட சிசு என்று சொன்னார் என்று இருக்கின்ற போது இது ஒரு நிலப்பரப்படா மடையன்களே, அந்த மூல மொழியிலிருந்து பிறந்த மற்ற மொழிகள் கன்னடமும் கலிதெலுங்கும் என்று தமிழ்தாய் வாழ்த்தலையே சுந்தரம் பிள்ளை ஒன்று பலவாகி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையா ஒரு சீரிழமை திறம்பி என்று சொல்ற இடத்துல ஆரியம் ஏற்கனவே வழக்கொழிந்து விட்டது என்று பாடியிருக்கின்ற காரணத்தால் மாண்பு மிகும் கலைஞர்கள் அதை கொண்டு வருகின்ற பொழுது வேறு ஒரு தரப்பில் இருக்கின்ற குறிப்பாக பிராமணர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு அது ஒரு வருத்தத்தை உருவாக்க கூடாது என்பதற்காக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு கண்ணியத்தோடு செய்யப்பட்ட கடமையை கூட என்னவென்று அறியாத தற்குறிகளும் தருதலைகளும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் ஆளுநர் அதற்கு வழிகோலுவது என்பது, முன்கோலுவது என்பது மிக கேவலமான ஒரு நடவடிக்கையா இருக்கு. அதாவது ராஜவேல், நான் இதை எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிடம் என்ற சொல் வருகின்ற பொழுது எல்லோருமே அதை வைத்துக் கொண்டிருக்கின்ற இடத்துல திராவிடர் கழகத்துக்கு மட்டுமல்ல, திமுகவிற்கு மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணா திமுக முதல்ல இந்த விஷயத்துல ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்ற விஜயகாந்தினுடைய மனைவி இதற்கு முன்னிருக்க வேண்டும். ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அதை ஒரு வாட்டி பாடினா என்ன தப்புன்னு இவங்க கேட்டாங்கன்னா, ஏற்கனவே சீமான் சொன்னது மாதிரி தெலுங்குக்காரம்மா கேள்வி கேட்கிறான்ற மாதிரி வேற ஒரு பிரச்சனை வந்துடும். உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் தான் கேட்கணும். என்னங்க இப்ப நீங்க 2 பேரும் தோல்ல கை போட்டுக்கிட்டு சுத்துறீங்க. அதாவது இந்த திராவிடம் என்ற பெயரை கட்சிக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற 2-3 கட்சிகள், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனியாக இருப்பது என்பது அவர்கள் அந்த இயக்கத்திற்கு செய்கின்ற துரோகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு செய்கின்ற துரோகம். நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு இதை போன்ற உணர்வுகளோ அறிவோ இல்லை என்று சொன்னால் பேசாம ஜெயக்குமார் மாதிரி ஆளுங்கிட்ட
கட்சியினுடைய தலைமையை கொடுத்துருங்க. நீங்க வந்து ஒரு செயல் தலைவர் அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 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 சிறுபான்மையிலிருந்து வருகின்ற ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு நீங்க முன்னிலை கொடுத்துட்டு நீங்க கட்சியை வளருங்க. நீங்க வந்து ஜெயலலிதா இறந்ததற்கு பின்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அடிமை கட்சியாக அறிவித்து விட்டு அடிமைத்தனங்களுடைய அடிப்படையில் நீங்க அந்த கட்சியை வித்துட்டீங்க, அடகு வச்சுட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வசதியாக தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உங்களோடு ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்தால் தொண்டர்களுடைய வற்புறுத்தலால் இன்னைக்கு நீங்க ஒரு தனி இயக்கமா அடையாளத்தில் இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தமிழ்தாய் வாழ்த்திற்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஒரே குரலில் பேசியிருக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி நீங்க எந்த அரசியல் வேணா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா தொடர்ந்து வந்து இங்க அமெரிக்காவில் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல சின்ன சின்ன நாடுகளை நீங்க எடுத்துட்டு பாருங்க, சின்ன சின்ன ஸ்டேட் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ஆந்தம் இருக்கும், ஒரு நேஷனல் ஆந்தம் என்று சொல்லப்படுகின்ற தேசிய கீதம் இருக்கும். நிலப்பரப்பில் இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பை நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் திராவிடம் என்ற சொல்லால் இங்கே ஏமாற்றப்படுகிறார்கள் என்று எந்த விதமான தரவுகளும் இல்லாமல், நிலப்பரப்பை அறியாமல், மொழியினுடைய கூறுகளை பற்றி அறியாமல், எந்த மொழியிலிருந்து எந்த மொழி பிறந்தது என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல், நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற கூத்தினுடைய அடிப்படையில் இன்னும் சில காலம் எதிர்காலத்தில் நான் தமிழ் உணர்வுள்ள எல்லோருக்கும் இந்த தொலைவிலிருந்து நான் வைக்கின்ற வேண்டுகோள், நாம் மிகப்பெரிய பரந்த சிந்தனையோடு பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நான் உணர்கிறேன் தோழர்களே. இந்த ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாற்றாந்தாய் மனப்பான்மையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுச்சியும் வீழ்ச்சியுமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் இருக்கின்ற மாநிலங்களை இவர்கள் பழிவாங்கி கொண்டிருக்கின்றார்கள். முதலில் இவர்கள் எடுத்துக்கொண்ட 2 மாநிலங்கள், ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு. அதற்கு அடுத்ததாக ஆந்திராவிற்குள் இப்பொழுது அவர்கள் சந்திரபாபு நாயுடுனுடைய வழியாக நுழைந்திருக்கின்ற காரணத்தால் அங்கே அவர்கள் இன்னும் வாலாட்ட தொடங்கவில்லை. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட அங்கே ஒரு 10க்கு கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற காரணத்தால் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தை காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனா இந்த 4 மாநிலத்தையும் நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த 4 மாநிலமும் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள்? பாரதிய ஜனதா இல்லை என்கின்ற ஒரு காரணத்திற்காக இந்த 4 மாநிலங்களும் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்பதை அடிப்படை கூறுகளாக நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு கட்டத்தில் இந்த திராவிட நிலப்பரப்பில் இருக்கின்ற கன்னடமும் கலிதெலுங்கும் மலையாளமும் துடுவும் ஒரே மொழியில் பேசுகின்ற அரசியல் மொழியாக, அரசியல் விவாதமாக, அரசியல் மேடைகளில் கொண்டு வரப்படுகின்ற ஒரு பொருளாக ஒன்றிய அரசினால் மாற்றப்படும் என்பதை இன்னும் 5-10 வருடங்களுக்குள் நம்மால் உணர முடியும். துரதிருஷ்டவசமாக மோடியினுடைய ஆட்சி தொடரும் என்று சொன்னால் தென்பகுதியில் இருக்கின்ற மாநிலங்கள் வேறு சில காரணங்களுக்காக ஒன்றிணைந்து ஒரே குரலில் பேச வேண்டிய நிலை வரும் என்கின்ற காரணத்தினால்தான் ஒரு அரசியல் முன்னெடுப்பாக, எப்படித்தான் நீங்கள் மொழியின் கூறுகளாக பிரிந்திருந்தாலும் கூட கர்நாடகமும் தெலுங்கானாவும் ஆந்திராவும் கேரளாவும் ஒரே குரலில் ஒரே மொழியில் பேச வேண்டிய கட்டாயத்தை இந்த அரசு என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் அவர்கள் உருவாக்குவார்கள் என்கின்ற அடிக்கோடிட்ட செய்தியை மட்டும் இப்போது நான் உங்களோடு வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்க இந்த எல்லா நாடுகளிலும், நீங்க பங்களாதேஷை கூட எடுத்துங்க, மொழியில போய் கை வைத்த காரணத்தால் தான் பங்களாதேஷ் என்ற நாடே உடைந்து பிரிந்தது. அந்த நாட்டிற்கு முன்னான தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இதே ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்கிறார் என்பதை 3 வருடங்களுக்கு முன்னால் நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் 90% 80% இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட வங்காள மொழிதான் என்னுடைய தாய்மொழி. ஆகவே மொழியினுடைய அடிப்படையில் உருதுவை கொண்டு வந்து எங்கள் தலை மீது ஏற்றினார்கள் என்று சொன்னால் நாங்கள் தனி நாடாக பிரிந்து போவோம் என்று பிரிந்ததுதான் வங்காளதேசம். அவர்கள் வேறு ஒரு நாட்டில் பிறந்த ரவீந்திரநாத் தாகூராக இருந்தாலும் கூட சுதந்திரத்திற்கு பின்னால் அந்த மொழியினுடைய அடிப்படையில் மொழிப்பாடலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இடத்தில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக பெற்ற தாயை விற்பதைப் போல வேசித்தனங்களை செய்து கொண்டிருக்கின்ற சில கூட்டங்கள் ஒற்றை வார்த்தையை கையில் வைத்துக் கொண்டு யாருடைய கைக்கூலியாகவோ அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் ஆளுநர் அவர்கள் இதை முன்னெடுத்து செய்கிறார்கள் என்பது மிக மிக அவமானகரமான, மொழிக்கு செய்யப்படுகின்ற துரோகமாக உலகெங்கும் பரவி கிடைக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் ஒரு நொடியாவது சிந்தித்து பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது.
இதை கொச்சப்படுத்துறதுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை ஆரம்பிச்சு பெரியார்ல போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பெரியார் பற்றியது, தமிழ் மொழி பற்றியது எல்லாம் தனியான ஒரு விவாதம். அதை நான் ஊருக்கு வச்சுக்கிறேன். ஆனா இங்க இருக்கின்ற இடத்தில் நான் பார்க்கின்ற பொழுது 50 மாகாணங்கள் இருக்கின்ற இடத்தில் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, கனடாவினுடைய பிரதமர் தன்னுடைய பதவியை அவர் விலகிட்டார். பதவி விலகி இருக்கின்ற நேரத்தில் நாளைய மறுநாள் 10 ஜனவரி அன்றைக்கு அவர் மீது சில நீதிமன்ற நடவடிக்கைகளில் அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக அதை அறிவித்திருக்கிறார்கள். என்ன தண்டனை என்பதை நீதிமன்றம் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை போல ட்ரம்ப் அவர்கள் கனடா என்கின்ற நாட்டையே 51வது மாநிலமாக அமெரிக்காவோடு இணைத்து விடலாம் என்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார். பதவியேற்பதற்கு முன்னாலேயே 20ஆம் தேதிக்குள் ஹமாஸ் தன் பிணை கைதிகளாக வைத்திருப்பவர்களை விடுவிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே நெருப்பு வெடிக்கும் என்று பதவியேற்பதற்கு முன்னாலேயே அச்சமூட்டுகின்ற வேலைகளை அவர் தொடங்கி இருக்கிறார். இப்படிலாம் நீங்க பின்னணியில பார்க்கும்போது அழைப்பு விடுக்கவில்லை என்றாலும் கூட சுப்பிரமணிய சாமி சொன்னதை போல அந்த வாயிற்படிகளில் நின்று கொண்டு எங்களுக்கு ஒரு பத்திரிகை கொடுங்க, எங்களுக்கு ஒரு பத்திரிகை கொடுங்க, பிச்சைக்காரர்களை போல் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. அழைப்பு விடாத இடத்தில் எங்களுக்கு எப்படியாவது அழைப்பு விடுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கின்ற நமது அரசாங்கமும் கூட மொழியினுடைய அடிப்படையில் ஒரு மொழியை சிறுமைப்படுத்தி, அதாவது பிரதமர் என்ன பண்றாரு, எங்க போனாலும் உலகத்தினுடைய மிகப்பெரிய பழமையான மொழி தமிழ் மொழி, தமிழ் மொழி தான் உலகத்தினுடைய மிக ஆகச்சிறந்த மொழின்னு இந்த ஐயா சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. செம்மொழிகள் உலகத்தில் 7 மொழிகள் என்று அறியப்பட்டிருக்கின்ற இடத்துல ஒரு சமஸ்கிருதமும் அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது 30,000 பேர் கூட பேசுவதற்கு இல்லாத ஒரு மொழியை நீங்கள் தேவமொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது 5,000, 10,000, 20,000 ஆண்டுகள் வரலாறுகளையும் வேர்களையும் கொண்டிருக்கின்ற ஒரு மொழியை, ஏற்கனவே செம்மொழியாக இருக்கின்ற ஒரு மொழியை நீங்க உலகத்தினுடைய பழமையான மொழி என்று சொல்வது வேறு வழி இல்லாமல் சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லுகின்ற நீங்கள் ஒற்றை வரியில் ஒரே ஒரு செய்தியை ஆளுநருக்கு சொல்லியிருந்தால் அவர் அதை தொடர்ந்து செய்ய மாட்டார். ஆனா இவங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை எப்படி அமைதியை சீர்குலைத்துக் கொண்டே இருக்கலாம், இந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கின்றதுக்கு தான் சொல்லிட்டு இப்ப அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை நான் இங்கிருந்து கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும், இப்போ குற்றவாளிகளுக்கு கட்சி இருக்காங்க. பிரிஜ்பூஷன் சிங்னு ஒருத்தன் தான். அந்த ஆள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மல்யுத்த வீராங்கனை நேரடியாக தொடர்பு படுத்தி இவர் பாலியல் சீண்டல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கின்ற அளவிற்கு மிக நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்திய பின்னாலும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல், கட்சி ரீதியான நடவடிக்கையும் கூட எடுக்காமல், மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் வந்த பின்னாலும் கூட அவனுடைய மகனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் இடம் கொடுத்தவர்கள், தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள். பில்கிஸ் பானு வழக்கில் இவர்கள் எப்படி குற்றவாளிகளை விடுதலை செய்தார்கள் என்பதை உச்ச நீதிமன்றம் காரி துப்பினாலும் கூட எல்லாவற்றையும் துடைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருப்பவர்கள். மணிப்பூரில் இருக்கின்ற பெண்களுக்கு நடக்கின்ற அவலங்களை பற்றியெல்லாம் 3 வருடமாக அந்த மாநிலத்திற்கு செல்லாமல், தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலத்திற்கு செல்வதற்கு கூட கால் வைப்பதற்கு பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமர் தன் கண்முன்னே நடக்கின்ற இந்த அத்தனை அநியாயங்களையும் இவரும் சரி அவரும் சரி உலகத்துல மிகப்பெரிய மொழி தமிழ் மொழின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை, இப்ப நான் என்ன சொல்றேன், அடுத்து ஒரு தேர்தல் வருது, திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போதுகை கூட வச்சுக்கோங்க, அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரமொழியுமே ஒழிய நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும் ஒண்ணு வேலைக்காகாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்ற அடிமைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா கொல்லைப்புறம் வழியாக இங்கே நுழைந்து விடும் என்று நினைத்தால் அதை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவரே கெடுப்பார், கெடுத்திருக்கிறார், கெடுத்து விடுவார். ஆகவே எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. உள்ளிருக்கின்ற எதிரிகளே, இன்னும் சொல்ல போனால் ஆளுநர் போன்றவர்கள், எச் ராஜா போன்றவர்கள், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் போன்றவர்கள், இன்னும் சில தற்குறி தலைவர்கள் தரம் கெட்ட மொழியில், கேடு கெட்ட மொழியில் காலை எழுந்தால் மாலை வரைக்கும் மைக்கை முழுங்கிக் கொண்டு மிக கேவலமான மொழியாடல்களையும் உரையாடல்களையும் நடத்தி கொண்டிருக்கின்ற யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுகளில் இருக்கின்ற குற்றங்குறைகளை எல்லாம் மறந்துவிட்டு மக்களை ஓரணியில் திரண்டு வைக்கின்ற வேலையை மிக கச்சிதமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் கவர்னர் அவர்களும் அந்த வேலையை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஏதாவது குற்றம் குறைகள் இருக்கின்றாலும் கூட ஒட்டுமொத்த மக்களையும் அணிதிரட்டுகின்ற வேலையை ஆளுநர் அவர்கள் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்ப நான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்துருவோம். இந்த குற்றம் செய்திருக்கின்ற குற்றவாளி பேசிய ஒற்றை வார்த்தையாக பேசப்படுகின்ற ஒன்று, யார் அந்த சார்? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்க முடியும் சமூக ஊடகங்களின் மூலமாக என்று சொல்லப்படுகின்ற பொழுது, நான் எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாம சொல்றேன். ஒரு குற்றம் நடந்த ஒரு நாளைக்குள் என்று சொல்லாமல் கூட சில மணி நேரங்களுக்குள் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளியினுடைய தொலைபேசி அழைப்புகளை புலனாய்வு அமைப்புகள் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வை செய்கின்ற பொழுது கால் ரெக்கார்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தொலைபேசி அழைப்புகளுடைய வழியாக அதை கண்டுபிடிக்க முடியும். உடனே என்ன சொல்லுவோம், அது ஏர்பிளேன் மோட்ல இருந்தது, ஆகவே உள்ள இந்த காலுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்காதுன்னு யாராவது சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த தொலைபேசியை பொறுத்தவரை உள்ளே நுழைந்து வெளியே வருகின்ற வரை அந்த டவர் லொகேஷன் சொல்லுவாங்க. அந்த டவர் லொகேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த இடத்தில் எவ்வளவு நேரம் எந்த டவருக்கு கீழே அந்த தொலைபேசி வேலை செய்தது என்கின்ற கணக்கை எடுக்க முடியும். அதற்கு முன்னால் இருக்கின்ற தொலைபேசி அழைப்புகள், பின்னால் இருக்கின்ற தொலைபேசி அழைப்புகள் எல்லாவற்றையும் நேர கணக்கோடு நிமிட கணக்கோடு எடுக்க முடியும். சர்வீஸ் ப்ரொவைடர் என்று சொல்லப்பட்ட இந்த தொலைபேசி நிறுவனத்திற்கு நீங்கள் ஒரு சம்மனை அனுப்பினீர்கள் என்று சொன்னால், அவர் அன்றைக்கு முழுதும் யாரோடு தொடர்பில் இருந்தால் அந்த தொலைபேசி எந்தெந்த டவருக்கு கீழே எவ்வளவு நேரம் இருக்கிறது, எவ்வளவு நேரம் இருந்தது என்கின்ற குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அதில் இருக்கின்ற தகவல்களை வைத்துக் கொண்டு செய்கின்ற புலனாய்வினுடைய வழியாக பார்க்கின்ற நேரத்தில் அவர் யாரோடு பேசினார் என்கின்ற தொலைபேசி எண்ணுடைய எண் நமக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கைது செய்யப்பட்ட குற்றவாளி யாரை இப்போ ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞருக்கு போன் பண்ணா கூட சார் தான் ஆரம்பிக்கிறோம். இங்க யாரும் ஐயா பொய்யான்லாம் கூப்பிடுறது கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் சுத்த தமிழ்ல ரவுடித்தனம் பண்ண முடியும்னு நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஆனா யார் எடுத்தாலும் சார் சொல்றான். அது யாரும் நீங்க கண்டுபிடிங்க. சரி, புலனாய்வு அமைப்புகள் சரியில்லை என்று சொன்னால் உங்களிடம் எல்லா விதமான அமைப்புகளும் தான் இருக்கேன். ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தினுடைய அடிப்படையில் எந்த தனி மனிதனுடைய தொலைபேசியையும் புலனாய்வு செய்வதற்கு ஒன்றிய அரசிற்கு திருத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய அடிப்படையில் உரிமைகள் உண்டு. இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷனை தனியா செய்யுங்க. செஞ்சுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த புலனாய்வு சரியில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அதை சிபிஐக்கு கொண்டு போங்க. இதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு இங்க எந்த இடத்துல ஆளுநர் ஏன் கலடா பண்றான்னு கேட்டீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் என்பது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம். ஆளுநர் மாளிகையிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இல்லாத ஒரு இடத்தில் எல்லோரையும் நான் தான் நியமிப்பேன், என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சண்டித்தனம் செய்து கொண்டு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அதிகாரத்தின்படி எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய உரிமைகளையும் கூட தலையிடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரால் அங்கே இருக்கின்ற குறைபாடுகள் என்ன என்பதை இன்றைய தேதி வரையிலும் கூட ஆய்வு செய்ய முற்படாமல் சட்டமன்றத்திற்குள் தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற பெயரில் கலாட்டா செய்துவிட்டு போவதனுடைய நோக்கமே இந்த அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் என்ன தொல்லையை கொடுக்க முடியும் என்பதை வடவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தெற்கிலிருந்து சில பேர் பொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்களுடைய கலாட்டாவெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்க உயர் நீதிமன்றம் ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பில் போய் அனுமதி கேட்கும் போது மிக கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த புலனாய்வு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது என்பது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு செய்கின்ற அவமானம். அரசாங்கம் புலனாய்வு சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அதை நீதிமன்றம் பின்னால் கவனித்துக் கொள்ளும். ஆனால் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட எந்த விதமான அனுமதியும் நாங்கள் பெறமாட்டோம், பெறாமல் எல்லா விதமான போராட்டத்தையும் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் ஆளுங்கட்சியும் அந்த ரூட்ல தான் போகும். வேற வழி இல்லை. ஏன்னா நீங்கள் நீதிமன்றம் சொன்னதற்கு பின்னாலும் காவல்துறை இதற்கெல்லாம் உத்தரவுகள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கிறதே நாங்க இந்த வேலையா செய்வோம்னு சொன்னா உங்களுடைய மொழியில் தான் பதில் மொழி வரும். ஆளும் கட்சி அதை செய்ய வேண்டும். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எனக்கு இருக்கின்ற வருத்தமும் கோபமும் என்னவென்றால், நீங்கள் எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை 2-3 நபர்கள் மீது 2 வருடங்களுக்கு முன்னால் ஜெயலலிதா அவருடைய மொழியில் ஜெயலலிதாவுடைய வழியில் நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பாறைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த எந்த தேரையும் வெளியே வந்திருக்காது. ஏனென்றால்
அவர்களை பேசவிட்டு வேடிக்கை பார்ப்பதன் மூலமாக, இவர்களெல்லாம் ஒரு பொருட்டில்லை என்று சொல்வதன் மூலமாகத்தான் பேசுகின்ற ஒரு மனிதர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கலாட்டா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் போனேன், அப்படித்தான் பேசுவேன் என்று சொன்னதற்கு பின்னாலும் இந்த அரசு அனுமதித்துக் கொண்டிருக்குமானால் அது அரசின் மீது இருக்கின்ற தவறு மட்டுமல்ல, அது குறை என்றும் நான் பார்க்கிறேன். அதை அவர்கள் உணர வேண்டும். ஏனென்றால் நான் சிலவற்றை கண்டுகொள்ள மாட்டேன் என்று போவது பெருந்தன்மைதான். ஆனால் அந்த பெருந்தன்மை என்று சொல்லப்படுகின்ற சாஃப்ட்னஸ் இருக்கிறதே, அது நம்முடைய பலவீனமாக மாறுவதற்குண்டான அறிகுறிகளை நாம் மக்களிடம் காண்பித்து விட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு சமூக ஊடகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் வரவன் போறவெல்லாம் பேச ஆரம்பிப்பான். இதுவரைக்கும் பேசினால் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த எல்லோருக்கும் கொஞ்சம் வால் முளைக்கும், தலையில் கொஞ்சம் துளிர் முளைக்கும். இதை இந்த முளையிலேயே கட்டுப்படுத்த வேண்டிய கடமை தமிழக அரசிற்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அந்த கட்சியினுடைய எதிர்காலமும் கருதி நான் சொல்வதற்கு காரணம், இவர்கள் சீண்டி பார்க்கின்ற நோக்கம் என்பது நாம் எவ்வளவு தூரம் சீண்ட முடியுமோ, என்ன எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று பார்ப்போம் என்கின்ற வேடிக்கையை, விளையாட்டை வினையாக கொண்டு வருவதன் மூலமாக எதிர்கால தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, அது மட்டும் அல்லாமல் தலைவர்களை இழிவுபடுத்துவதன் மூலமாக எந்த தலைவர்களுடைய நிழலுக்கு பின்னால் அவர்கள் சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறார்களோ அதன் பின்னால் இன்னும் சொல்லப்படாத சூட்சுமத்தை எல்லாம் என்னை போன்றவர்கள் பேச வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். எந்த தலைவருடைய நிழலுக்குள் நுழைந்து கொண்டு மற்ற தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறார்களோ அவர்களை பற்றிய விமர்சனங்களையும் இனிமேல் வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வரும். அப்படி வரும் என்று சொன்னால் இவர்கள் எதனுடைய பின்னணியில் சென்று ஒளிந்து கொள்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த அமைப்பில் இருக்கின்ற, அந்த சமூகத்தில் இருக்கின்ற எந்த நிழலை பயன்படுத்தி கொண்டு கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதில் இருக்கின்ற மனிதர்களையும் நண்பர்களையும் தோழர்களையும் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னவென்றால், உங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி அதற்குள் ஒளிந்து கொண்டு சில சூனியக்கார வேலைகளை செய்வதற்கு சில சக்திகள் இருக்கின்ற இடத்தில் நீங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் மிக வெளிப்படையாக வைக்க விரும்புகிறேன். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பிவிட்டு கடைசியில் ஒளிந்து கொள்வதற்கென்று சில குகைகளை தயார் செய்து வைத்துக் கொண்டு அங்கே இருக்கின்ற மனிதர்களையும் அவமானப்படுத்துகின்ற வேலைகளை சில தனிப்பட்ட மனிதர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களை தனிமைப்படுத்துங்கள். பிளீஸ் ஐசோலேட் தம். அது எதிர்கால தமிழகத்திற்கு நல்லது. நாம் இந்த வேலையை செய்யவில்லை என்று சொன்னால், இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, தெலுங்கானா, உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் என்று அழைக்கப்படுகின்ற வரிசையில் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி தள்ளப்படும் என்கின்ற அச்ச உணர்வு எனக்கு இருக்கிறது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று சொல்லுகின்ற இடத்தில் கன்னியாகுமரி தொடங்கி திருத்தணி வரையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் வரைபடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனையும் என்னுடைய ரத்தத்தின் துளியாகவும் டிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற மரபணு கூறுகளின் துளியாகவும் பார்க்கின்ற ஒருவன் நான். என்னுடைய தாய் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் சிறிய மாற்றம் வரும் என்று சொன்னாலும் கூட எத்தனை தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே இந்த மண்ணின் மீது, நிலத்தின் மீது, மொழியின் மீது, தாய் தமிழின் மீது சிதைவை கொண்டு வருவதன் மூலமாக இந்த மாநிலத்தை எப்படி உடைக்கலாம் என்கின்ற முதல் முயற்சியில் அவர்கள் மிக தெளிவாக இருப்பார்கள். இந்த முறை ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு மெஜாரிட்டி வரவில்லை என்ற காரணத்தால் அது தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து உணருங்கள். நான் இதற்காக யார் காலிலும் விழுவதற்கு தயாராக இருக்கிறேன். எத்தனை முறை கையெடுத்து கும்பிடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். எந்த இடத்தில் இருக்கின்றவனாக இருந்தாலும் உலகின் எல்லா நிலப்பரப்புகளிலும் பறந்திருக்கின்ற தமிழன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக மட்டுமே பல உயரங்களை தொட்டுக் கொண்டிருக்கின்ற இடத்தில் நமது தாய்மண்ணில் நடக்கின்ற சில குழப்பமான விளைவுகளின் காரணமாக, இப்போ உதாரணமா இலங்கை தமிழர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பிற்பாடுதான் உலகமெல்லாம் சென்று வந்து அவர்களால் உழைத்து பிழைத்து மேலே வந்து இந்த மொழியை பற்றி சிறப்பாக பேச முடிகிறது. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல், அவர்களுக்கு உண்டான எந்த விதமான முயற்சியும் முன்னெடுக்காமல் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு இலங்கை தமிழர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற வியாபாரத்திற்கு உலகம் முழுமையும் இருக்கின்ற இலங்கை தமிழ் பேசுகின்ற, தூய தமிழ் பேசுகின்ற அத்தனை தமிழ் சகோதரர்களுக்கும் நான் சொல்வதெல்லாம், உங்கள் உணர்வுகள் என்பது உங்களுடைய மொழி, நீங்கள் பேசுகின்ற அழகு தமிழ் மொழி, இந்த மொழியின் மூலமாக நடக்கின்ற வியாபாரத்தை, உங்கள் பெயரால் நடக்கின்ற வியாபாரத்தை தயவு செய்து நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம், எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு இணக்கத்தின் காரணமாக, அந்த மரியாதையின் காரணமாக
உலகத்தில் எல்லா விதமான வலிகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்கள் காயப்பட்டு விடக் கூடாது என்கின்ற காரணத்தால் பல விமர்சனங்களை நாம் தவிர்த்து விட்டு செல்கிறோம். ஆனால் உங்களை முகமூடியாக பயன்படுத்தி கொண்டு, உங்களை முகவரி அட்டையாக பயன்படுத்தி கொண்டு பல சில்லறை சக்திகள் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அதை உள்ளே நுழைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற கூத்தாட்டத்திற்கு நீங்கள் வேடம் கொடுக்கின்ற, வண்ணம் கொடுக்கின்ற மனிதர்களாக தயவு செய்து உங்கள் எண்ண கலைவுகளை கொடுத்து விடாதீர்கள். உங்களுடைய அடையாளம் என்பது, உங்களுடைய கலாச்சாரம் என்பது மொழியின் பார்ப்பட்டது. அந்த மொழியினுடைய தொப்புள் கொடிதான் உங்களையும் எங்களையும் இன்றைய தேதி வரையில் வேற்றொரு சிந்தனையில் செல்லாமல் ஒன்றுபடுத்தி வைத்திருக்கிறது என்ற உறுதியான செய்தியை நாம் உணர வேண்டும். ஆகவே இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நம்ம பல கேள்விகள் சட்டமன்றத்துல வந்ததுன்னு சொன்னேன். இதுக்கு எல்லாமே அடிப்படை இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த காரணங்கள் தான். உள்ளே இருப்பவர்களை வைத்து கலகத்தை உருவாக்கிவிட்டால் அவர்களுடைய வேலை எளிமையாக முடிந்துவிடும். இந்த இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கு கூட நான் எந்த செய்தியும் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் ஒரு திருமண மண்டபத்தில் எப்படி ஒற்றை குரலோடு மொழி பேசி உறுதியாக நின்று எடப்பாடியை பேச வைத்தீர்களோ அப்படி பேச வேண்டிய தருணம் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு நடந்த கொடுமையின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்க வணங்குகின்ற, விரும்புகின்ற எம்ஜிஆர் அவராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அவர்களால் கொண்டு வரப்பட்டு அவர்களாலும் கூட விலக்கப்படாத ஒரு உணர்விலிருந்து நீங்கள் வெளியேறுவீர்கள் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே நீங்கள் உங்கள் தலைமைக்கு செய்தி சொல்ல வேண்டிய நேரம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய காரணம், விஜயகாந்த் அவருடைய உணர்வை கையெடுக்க வேண்டிய நேரம். ஆகவே எல்லோருக்கும் நான் சொல்லுகின்ற செய்தி, நீங்கள் எத்தனை முறை சிதைக்க முயற்சித்தாலும் தமிழை எவனாலும் தொட்டு பார்க்க கூட முடியாது என்பதுதான் என்னுடைய உறுதியான செய்தியாக இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது. மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்கிறார்கள், முளையிலேயே கிள்ளி அறிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக நீண்ட பதிவு இது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.